சீட்டு கட்டில் கோட்டை கட்டுறது பழைய கேளிக்கை. தீனாவும் கட்டுனா. ஏதாவது ஒரு கட்டத்தில் என்னால் முடியல, என்னை விட்டுருங்கன்னு உங்களுக்கு தோணும் போது இதை கேளுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்டே வந்துருங்க. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். I'm sorry. இதுக்கு மேல நான் உயிர் வாழ்றதில்ல. எந்த அர்த்தமும் இல்லை. எப்படிடா சாக போற நேரத்துல கூட கரெக்டா காசு வச்சு கவுக்குறீங்களே. Amazing. Just amazing. பரவாயில்ல, உன் புண்ணியத்துல தீனதயாளன் சாம்புது சிரிச்சுக்கிட்டே செத்தான் இருக்கட்டும்.
Rishita, guess what I brought? Banana muffin. நீ கேட்டேன்னு அம்மா உனக்காக ஸ்பெஷலா செஞ்சேன். வா சாப்பிடு. I don't want. I don't want. நீ தானே கேட்ட. நீ லஞ்ச் வேற ஒழுங்கா சாப்பிடல. So you better eat this up. ரிஷிதா, உனக்கு எவ்வளவு டாய்ஸ் இருக்குது? ஆனா எப்போதும் இந்த டைனோசர் வச்சு தான் விளையாடுவியா? Hello, indebted அம்மா. அது மட்டுமா காரணம்? உங்க அப்பா உனக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கியிருக்கிற விளையாட்டு ஜாமான். I want this அம்மா. I love him, baby. என்னால நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதுதான் உண்மை. ஆனா $100,000 இதை சம்பாதிக்கவோ சேமிக்கவோ ஒருத்தர் எவ்வளோ பாடுபடணும் தெரியுமா? ஆனா ஒரே நாள்ல அவ்வளோ பணம் நம்ம கையில இருந்துச்சு. இந்த தமிழ் படத்துலலாம் வரோம்ல, கடவுள் திடீர்னு ஒருத்தர் முன்னாடி வந்து வரம் கொடுப்பார்ல, அதே மாதிரி. உண்மையிலே அது வரம் தான். பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தான் தெரியும். 5 மாதத்துக்கு முன்னாடி அந்த நாள் was a do or die kind of a day. ஆனா அவ்வளோ பணம் சர்வீஸ் பண்றதுக்கா? I still can't wrap my head around it. சர்வீஸ் தான் பண்ணணும்னா நார்மலாக அவங்க ஆஃபீஸ்க்கு போய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாமே. எதுக்கு 5 மாதம் அவங்க கூடயே தங்கணும்னு ரூல்ஸ் போடணும்? இங்கே பாரு, இந்த உலகத்தில் பாதி நியாயமான ஆளுங்க இருந்தாங்கன்னா மீதி பாதி அநியாயமான ஆளுங்க இருக்காங்க. அவங்க பார்த்த உடனே அவங்க நல்லவங்கள கட்டவங்களான்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் எல்லாரையும் ஒரே இடத்துல அடைச்சி வச்சு வேலை வாங்கினாங்க. இது எப்படியோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களே, ஐம் ஸோ ஹாப்பி. இந்த 5 மாதம் நான் எல்லாமே என்ன செஞ்சேன்? நிறைய பேக் பண்ணேன், அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸை சம்பாதிச்சேன், நிறையா ராத்திரி உங்களை நினச்சிக்கிட்டே தூங்கினேன். ஆனால் என்ன தூக்கம்தான் வரல. இந்த 5 மாதம் நான் உங்கள் பக்கத்தில் இல்லைல்ல, நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா? ரொம்ப. என்ன லவ் பண்ணுறீங்களா? ஒன்று மட்டும்தான். தீனா, திடீர்னு ஒரு நாள் இருக்கிற காசெல்லாம் வந்த வேகத்திலே காணா போயிடுச்சுன்னா என் கூடவே இருப்பீங்களா? சாகுற வரைக்கும். ஹலோ, என்ன? That's the cute. நான் முதல்ல தூங்குறேன். 5 மாதம் 150 நாள் சரியாகவே தூங்கல. குட் நைட். ஹலோ, 5 மாதம் கழிச்சு நான் வந்திருக்கேன். தூங்க போறீங்க? இப்படி தூங்குறேன்னு பார்க்குறேன். பண்ணுறீங்க தீனா?
மேலே வந்து மோதிட்டு சில மாதிரி நிற்கிறான் பாரு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியல. சாரி ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்கண்ணா. ஏதோ அடிபட்டுருச்சா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் வரதை நான் கவனிக்கல, என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, அதான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டியே. saw the water, right? It was flowing down. Was it nice? Huh? Okay. Daddy. Varu. சரி ரிஷிதா, ரொம்ப நேரம் பிளே கிரவுண்ட்ல விளையாண்டோம். நல்லா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு தூங்கணும். சரியா? ஓகே? டிவிலாம் பார்க்க கூடாது. கேன்? ஓகே, குட் கேர்ள். Hey! Yeah. தீனா, இல்லைங்க. 5 மாசம் எங்கேயோ வேலை செஞ்சேன்னு சொன்னீங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சு? உண்மையை மட்டும் சொல்லுங்க. நான் தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. இன்னைக்கு நான் வீட்டில் இல்லாத சமயம் எவனோ ஒருத்தன் உள்ள புந்து நீங்க கொண்டு வந்த ஃபைலை திருடிட்டு போயிருக்கான். வீட்டுக்கு வந்து திருடானா? நம்ம லோக்கல்ல சரியா தானே இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா அவன் சாவி வச்சு தான் கதவு திறந்திருக்கான். ஆனா நம்ம வீட்டு சாவி எப்படி அவங்கிட்ட இருக்கு? I really don't understand. வீட்டில் பணம் இருக்கு, நகை இருக்கு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஃபைலை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான். தீனா, என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க? அந்த வேலைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை. நீங்களும் சரியில்லை. நான் சரியில்லைனா என்ன சொல்ல வர? Don't overreact, okay? நான் ஓவர் ரியாக்ட் பண்றேனா? You tried to kill me yesterday. சர்வே பண்றேன்னு சொன்னீங்கல்ல? சோ உங்க சர்வேல என்ன? ஒரு ஆளை எப்படி கொல்றதுன்னு கேள்வி கேட்டாங்களா? அதனால தான் வீட்டுக்கு வந்து கேம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்களா? சர்வே பண்ணுங்க. இந்தாங்க $100,000. Take it and leave-னு எந்த மடையனாவது சொல்வானா? ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க. அந்த பணம் எங்க இருந்து வந்தது டீனா? Did you kill someone? Or are you trafficking drugs? Shut up! Shut up! Shut up! எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. Hi. I'd like to change my main lock. How much would it cost? Call you back. யாராவது நம்மளை பார்த்தா கேம்பிங் பண்ணிட்டு போன்னு நினைப்பாங்க. ஆனால் அண்ணன், we are homeless. How cool. யாரை சொன்னா? மேலே பாரு, பானா தான் நம்மளோட ரூஃப். கடலை பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, அதான் நம்மளோட லிவிங் ரூம்.
இந்த மரம் என் ரூம், அந்த மரம் உன் ரூம். இதுக்கு பேர் தான் கூல். ஷாலு, நான் ஒன்றும் சின்ன பப்பா இல்லை. போன நான்சென்ஸாக கேட்டு அதை நான் நம்புறது. என்ன இல்லைச்சியா பாரு, வானம் ரூஃபா, கடல் லிவிங் ரூமா. ப்ளீஸ் அண்ணே, யூ கேன் டூ பெட்டர். Yeah, I need to do better. அண்ணே, சாரி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆனால் அதுதானே உண்மை. ஷாலு, நான் உன்னை பார்த்துப்பேன். டுடே இஸ் ஜஸ்ட் நாட் அவர் டே. ஒரு நாள் இதெல்லாம் மாறும். நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்போம். அண்ணே, ஃபோன் பண்ண அடிக்குது. அப்படின்னா நீ சொன்னது கண்டிப்பாக நடக்கும்ல? சரி சரி, நேரம் ஆச்சு, போய் தூங்கு. அலாம்லாம் வைக்க தேவையில்லை. நாளைக்கு சூரியன் தான் நம்மளோட அலாம். ஐயோ, இப்போ நான் சொன்னது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏன்டா இப்படி பார்க்குற? நானும் நீயும் 5 மாதமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். சரி, என் பேர் என்னென்னாவது உனக்கு தெரியுமா? என் பேர் கேசவன்டா. $100,000 ஆசைப்பட்டு உன் கூட அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். உனக்காவது அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? மருந்து சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். கலர் கலராக நிறைய மருந்து சாப்பிட்டோம். எனக்கு மருந்து சாப்பிட்ட ஞாபகமே இல்லை. நீ எந்த சதையும் எடுக்கலையா? உன்னை என்னன்னு சொல்லி வேலைக்கு எடுத்தாங்க? மருந்து பேக் பண்ணணும்னு சொன்னாங்க. அது எப்படி என்னை விட உனக்கு அதிகமான விஷயம் தெரியுது? ஒரு ராத்திரி அவங்க கொடுத்த மருந்தை நான் சாப்பிடல. ஏன்னு தெரியல, சாப்பிடல. ராத்திரி தூங்கும் போது ஒரு கெட்ட கனவும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினேன். அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஐ வாஸ் ஃப்ரெஷ், ஐ வாஸ் நார்மல். அப்போ தான் அந்த பிங்க் மாத்திரையில் என்னமோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து இந்த மாத்திரையை சாப்பிட்ற மாதிரி நடிச்சு டாய்லெட்டில் போய் துப்பிடுவேன். தீனா, எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு மட்டும் இல்லை, எனக்கோ தான். இது ஒரு செகண்ட் ஷாலு யாருன்னு கூட எனக்கு தெரியல. என் மண்டையில் 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கு. அங்கேருந்து கிடச்ச சின்ன ஸ்பாக் தான் உன் பிளாக் நம்பர். யாரை தேடுறேன், எதை தேடுறேன்னு தெரியாமல் ஒரு நாள் முழுக்க உன் பிளாக் கீழே காத்துட்டு இருந்தேன். அப்போ தான் நீ இறங்கி வந்த. உன்னை பார்த்ததும் ஐ நியூ ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் யூ. நம்மளை சுற்றி பெரிய சதி நடக்குது. அவங்க என் வீடு பூந்து டிஸ்சார்ஜ் ஃபோல்டரை திருடி இருக்காங்கன்னா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க தான் அர்த்தம். வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீ அவங்கள முந்திக்கணும்னு நினைக்கிறியா? என்ன சொல்ல வர? we are both missing time. நம்மளை என்னமோ பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கவா இல்லை நம்ம பேராசை கிடைச்ச தண்டனை விட்டுருவா? எனக்கு அந்த மெசேஜ் வந்த நேரத்தில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். 1 லட்சம் வெளிக்கு பதிலாக 100 வெளி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுருக்கேன். நான் பேராசைப்படலை. அவங்க தான் நம்மளை மெனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. குறி வச்சு நம்மளை தூக்கியிருக்காங்க. உங்களை கண்டுபிடிக்காம எப்படி இருக்க முடியும்? தீனா, நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு நிஜமாவே உண்மை ஞாபகம் இல்லையா? times 2 என்ன? 4 times 2 என்னன்னு கேக்குறல? 4 times 2 is 8. திரும்ப சொல்லு. 4 times 3 என்ன? 11. 4 times 3 னா 8ல 4 சேர்த்தா 4 times 3 க்கு பதில் கிடைக்கும். 8 plus 4 is 12. So 4 times 3 is 12. நாளைக்கு கேட்பேன். பதில் சொல்லல. இந்த காலை உடைச்சு மூலையில உட்கார்ந்து. அதுக்கப்புறம் எப்படி அந்த வீணா போனவங்க கூட போய் பந்து விளையாடான்னு பார்க்கணும். தீனா, என்னாச்சு? கெட்ட கனவு.
அப்பா பற்றி கனவு கண்டேன். எனக்கு 8 வயசு இருக்கும். மேத்ஸ் சுத்தமாக பிடிக்காது. அதுவும் அந்த டைம்ஸ் டேபிள் சுத்தமாக வராது. எங்கள் அப்பா கேட்ட டைம்ஸ் டேபிளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலன்னு டப்புன்னு ரோத்தானில் போடுற மாதிரி கனவு. அவரோட குரல் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. முகத்தை பார்க்க முடியும். இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் கனவுல அப்படியே அழுகுறேன்னா கொஞ்சம் கண்ணெல்லாம் ஒருவேளை கேசவன் சொல்ற மாதிரி மருந்து சாப்பிட்டு பைத்தியமாக ஆகுறேன்னா தீனா, அப்படி நடந்துச்சு என்ன பண்ணுவேன்? என்னை விட்டுட்டு போயிடு. தீனா, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணது தானே. ரிஷிதாவுக்கு 4 வயசு ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சோ. சுமி, என்னை சுற்றி ஒரு பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு. இப்போ குழந்தை வேணும்னு சொல்கிறேன். சதியோ விதியோ எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். பட் ஐ சூஸ் டு see the good in this. இப்போ நீங்கள் என் கூட இருக்கீங்க. ஸோ இப்போலேருந்து let's have a fresh start. அன்னைக்கு ரூமில் உனக்கே தெரியும், இத்தனை வருஷத்தில் உண்மையில நான் கையை ஓங்கினதில்லை. எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம இன்னொரு குழந்தை பார்த்துக்கலாம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஏன் திடீர்னு இங்க வரணும்னு சொன்னீங்க? இல்ல, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்க்கு நம்ம இதான் முதல் தடவை வரோம். நம்ம எஸ்டேட்ல வந்து அந்த மாதிரி பெருசா பிளே கிரவுண்ட் தான் இருக்கு. அதான் ஏன் ஸ்பெஷலா இங்கன்னு கேட்குறேன். இல்லை, நேற்று இந்த பக்கமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். இடம் பார்க்க நல்லா இருந்தது. அதான் ரிஷிதா கூட்டிகிட்டு வரலாங்க. ஷுவர், வேற எந்த ஒரு காரணமும் இல்லையே? இல்லை. சரி, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். அப்பாஸ் வேணும் பாய் ஐஸ்கிரீம். ஏ தீனா, எங்கெல்லாம் தேன தெரியுமா? எங்க போய் தொலைஞ்ச நீ? தள்ளி விடுற. என்ன பார்த்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? யார் நீ? இதுக்காக என்ன வந்து கட்டி பிடிக்கிற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? பாதியில என்னை விட்டுட்டு வந்துட்டு யாருன்னு கேட்குற? ஏய், பார்த்து பேசு. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. 5 மாசம் காதுல கழுத்துல I love you சொன்னது ஞாபகம் இல்லை? இல்லை, ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? நானும் உன் கூட அங்க இருந்தேன். எப்போதும் உன் கூட மட்டும்தான் இருந்தேன். இப்ப யாருன்னு கேக்குறியா? 5 மாசம் உனக்கு அந்த மெசேஜ்? அந்த 100,000 வெள்ளி மெசேஜ். அதுக்காக தான் நம்ம அங்க போனோம். வெளியே வந்ததுலேருந்து உன்னை தேடாத இடமே இல்லை தீனா. I gave up. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால ஒவ்வொரு நாளும் உனக்காக இங்க வந்து காத்திருப்பேன். இன்னைக்கு நீ வந்துட்ட. Dheena, I'm pregnant.
நீ கிடைக்காதப்ப உன் ஞாபகம் இந்த குழந்தைய வச்சுக்கலான்னு முடிவெடுத்த. ஆனால் இப்போ நீயே கிடைச்சிட்ட. தீனா, யார் இது? எனக்கு தெரியல. சத்தியமா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. Stop saying that, Dheena. ரெண்டு பேரும் பைத்தியம் மாதிரி காதலிச்சோம். 5 மாசமா இருந்தாலும் நமக்குள்ள இருந்த பாண்ட் அதுக்கு மேல. அதுக்கு சாட்சி நம்ம பிள்ளை. பார்க்கறதுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? சுமி, சுமி, இவங்க போய் சொல்றாங்க, என்ன நம்பு. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. டாக்டர் எனக்கு ஃபீல்ஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாரு. ஏன் இதனாலன்னு கேட்கும்போது நான் அபியூசரா இல்லையான்னு என்னையே திரும்ப கேட்குறாரு. ஃபீவர் வந்தால் கூட நான் மருந்து சாப்பிட்றதில்ல. ஆனால் இது டாக்டர் நம்புவாரா? ஐம் சாரி கிஷோரன். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற? மன்னிப்பு கேட்க வேண்டியதானே கேட்கணும். எனிவே என் ஃபோனில் என்னமோ இருக்குது. அதனால தான் பிரேக்கின் இல்லீகல்னு தெரிஞ்சு கூட அவன் தாராளமாக நம்ம வீட்டுக்குள்ளே பிரேக்கின் பண்ணியிருக்கான். இதை நான் என் ஒய்ஃப்ட்ட காட்டுறேன். அவள் கண்டிப்பாக என் டிஸ்சார்ஜ் ஃபோல்டரை அனலைஸ் பண்ணியிருப்பா. மேபி ஷி கேன் கிவ் அஸ் சம் லீட்ஸ். கேசவன், உனக்கு மைதிலி யாருன்னு தெரியுமா? டேய், கடுப்பு ஏத்துறியா? அவளை முதல்ல சைட் அடிச்சதுன்னா ஹாட்னு சொன்னதும் நான், ஆனால் தூக்கிட்டு போனது நீ. ஏய், இது நான் மறக்கவே மாட்டேன். டே, என்னடா சொல்ற? உனக்கு மைதிலி ஞாபகம் இல்லையா? அந்த இடத்துல இருந்து நீ வெளியானதும் அவளை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னியே. ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு 2வது கல்யாணம் பண்ணிக்க போற சொன்னேனா? My God. And you know what's the best part? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சுமி, நான் உங்ககிட்ட பேசுவேன். நான் இப்போ தான் கேஸ் பார்த்துட்டு வரேன். அவன் வீட்டுக்குள்ளேயே எவனோ வந்து இந்த டிஸ்சார்ஜ் ஃபார்மை திருட பார்த்துருக்காங்க. ஆனால் அவன் விடலை. இந்த கோட்டை நம்ம கரெக்ட் பண்ணணும். அது முன்னால் மட்டும்தான் முடியும். சார், Our marriage is on the rocks. அதை பற்றி பேசுவீங்கன்னு நினச்சேன். இது ரொம்ப முக்கியமா? எனக்கு இதுதான் முக்கியம். எந்த பிரச்சனையுமே இல்லாத அந்த கேஸவன் இப்போ அவனுக்கு ஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். எனக்கு ஏதாவது பெரிய நோய் இருந்துச்சுன்னா எங்களை ஏமாத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை எப்படி சும்மா விட முடியும்? அந்த மைதிலி சொன்னது உண்மையா? அந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பாவா? நான் உயிர் போற பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். கேன் யூ கெட் ஆன் தி சேம் பேஜ் ஆர் நாட்? தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு ஏறி குச்சி செத்துருப்பேன். என்ன சொன்னீங்க? செத்து போக பிளான் பண்ணீங்களா? உங்களை நம்பி வந்த என்ன விட்டுட்டு போக துணிஞ்சிட்டீங்களே? பிரச்சனைனா செத்துறணும், அதானே உங்க கான்செப்ட்? இவ்வளவு பெரிய கோலையா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் குடும்பத்தை தூக்கி போற அளவுக்கு நான் போயிருக்க மாட்டேன். சுமி, இப்படி பேசாத சுமி. ஐம் வெரி வெரி கன்ஃபியூஸ். என் முன்னாடி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன தெரியுமா கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு. என்னால் இந்த எமோஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. இந்த நிமிஷத்தில் நீ தான் என்னுடைய ஒரே கான்ஸ்டன்ட். I need you beside me, Sumi. Please.
ஆண்டி பஸ். நல்ல வேலை, ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஆமாம் ஆண்டி, போன வாட்டி தெரியாமல் உங்கள் மேலே மோதி. ஞாபகம் இருக்கு. ஆண்டி இந்த பர்ஸ் பத்திரம் நான் இப்போ கொடுத்த மாதிரி வேற யாராவது எடுத்து கொடுக்காம கூட போயிடலாம். இதில் ஒன்றும் பெருசாக பணம் இல்லைப்பா. ஆனால் அவர் இருக்காரு. யாரு? வாணிஸ்ரீ வாணிஸ்ரீன்னு வாய் நிறைய கூப்பிட்ட என் கணவர். ஆண்டி இப்போ அவர் எங்கே இருக்காரு? அவர் ரொம்ப தூரம் போயிட்டாரு. போன வருஷம் பூரா படுத்த படுக்கையாக இருந்தார். என்னால் அவரை பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஹோமில் சேர்த்து விட்டாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் செத்துட்டாருன்னு ஃபோன் பண்ணாங்க. அப்போ என் கையில் காசு இல்லை. அதனால அவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணி வழி அனுப்பிட்டாங்க. இப்போ ஃபோட்டோவா இதில் தான் இருக்காரு. அந்த ஃபோட்டோ நான் பார்க்கலாமா ஆண்டி? வாணிஸ்ரீ, கொடுப்பா. நான் அந்த பக்கமாக போய் இன்னும் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போகிறேன். போல அந்த 2 கண்கள், முத்து முத்தா சிரிக்கிற அந்த சிரிப்பு, என் வாணிஸ்ரீ வாய் விட்டு சிரிச்சா கண்ணத்துல சின்னதா அப்படியே எட்டி பார்க்குற அந்த குழி, கருகருன்னு 6 அடி கூந்தல். எங்க அப்பா, ரசிக்கிறதுல உங்களை மிஞ்ச முடியாது. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி நான் வர்ணிச்சது கிடையாது. அந்த மாதிரி வர்ணிக்க வைக்கிறவ தான் உன்னோட வாழ்க்கை துணையாக அமைய முடியும். சரி சரி, நீங்கள் கதையை கண்டினியூ பண்ணுங்க. பொண்ணு பார்க்குற இடத்துல என்ன நடந்துச்சு? எங்கள் அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, பொண்ணை பார்த்ததோட பொண்ணுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா அப்படின்னு கேட்க, கூட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் சரி சொல்ல, என் வாணிஸ்ரீயும் ஆடினா பாரு, அவ்வளவு அழகா ஆடினா. அங்க விழுந்தப்பா. அங்கிள், நீங்க சொல்றத பார்த்தா அப்படியே தமிழ் படம் மாதிரி இருக்க. நீங்க எம்ஜிஆர், உங்களோட அவங்க சரோஜா தேவி, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க, இந்த மாதிரி ஏதாவது பாட்டு அவுத்து விட்டீங்களா? நீ ஒண்ணு என்னை பார்த்தா ஹீரோ மாதிரியா இருக்குது. என்னையும் மனுஷனா மதிச்சு என்னை கட்டிக்கிட்டால என் வாணிஸ்ரீ, அவளை சொல்லணும். சொக்க தங்கப்பா. சரி, வாணிஸ்ரீ ஆண்டி பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, இங்க இருந்து விளையானதுக்கு அப்புறம் என்ன அவங்களை பார்க்க கூட்டிட்டு போறீங்களா? இதை பாரு, இந்த இடத்துல எனக்கு இந்த போட்டோ மட்டும்தான் ஆறுதலா இருக்கு. அங்கிள், நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு எனக்கும் உங்களை மாதிரி ஒரு காதல் கதை வேணும் தோணுது. ஆசையா இருக்கு. தம்பி, கிளம்பலையா? நான் அந்த பக்கமாக போய் பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கல. நான் கிளம்புறேன், பசிக்குதுப்பா. ஆண்டி, உங்க கணவர் எப்படி இறந்தாரு? வாயில் நுழைய முடியாத நோய்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சௌரியம் இல்லாமல் போயிடுச்சு. வயசும் ஒரு காரணம். அவருக்கு எந்த ஹோம்ல இருந்தார் ஆண்டி? வானவில் முதியோர் இல்லத்துலப்பா. சரி, நான் வரேன்ப்பா.
ஹலோ ஜெயராமா, அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட். அவருக்கு தான் பிள்ளைங்க யாருமே இல்லையா? சரி, அவங்கள அங்கேயே வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். சார், டாக்டர் மீரா வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டு இருக்காங்க. ஹாய், நான் அந்த ஹோமோட ஆப்ரேஷன்ஸை பார்த்துக்கிறேன். என்ன விஷயம்? இவங்க பேர் வாணிஸ்ரீ, இவங்களோட ஹஸ்பண்ட் ஜெயராம். ஜெயராம் சன் ஆஃப் கிருஷ்ண சாமி. கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே இறந்து போயிட்டாங்க. இவங்க அவரை கடைசியாக ஒரு தடவை கூட பார்க்க விடலன்னு சொல்லலாம். காஸ் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் எந்த தகவலுமே இல்லாமல் இப்போ கதையை முடிச்சிட்டிங்க. சொல்லுங்கள், அவர் இங்கே தான் இறந்தாரா இல்லை வேறு எங்கேயாவது இருக்காரா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசுறீங்க? இது ஒரு ரெப்யூட்டபிள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நீங்கள் கண்டபடி பேசுறதுக்கு நான் உங்களை சூ பண்ணலாம், தெரியுமா? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஓகே? எனக்கு ஜெயராம் அங்கிள் பற்றி தகவல் வேணும். ஆண்டி கேளுங்க. இடையில என் கணவரை இந்த தம்பி வேற இடத்துல பார்த்ததா சொல்லுது. எங்க அவரு? இந்த ஃபோல்டரில் நீங்கள் கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. மிஸ்டர் ஜெயராம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். அவரோட லெஃப்ட் டோல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தனால அதை எம்பிடேட் பண்ணுறதுக்கு சர்ஜரிக்கு போயிருக்காரு. 1 by 1 அவரோட ஆர்கன்ஸ் ஃபெயில் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராத்திரி தூக்கத்தில் இறந்துட்டார். காஸ் ஆஃப் டெத் வாஸ் renal failure. ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தோம், நீங்கள் ரிப்ளை பண்ணலை. ஸோ நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஃபைனலைஸை நாங்களே பண்ணிட்டோம். டோன்ட் வரி, மரியாதையாக முறையாக தான் செஞ்சோம். மிஸ்டர் ஜெயராம் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மேடம் வாணிஸ்ரீ வந்து அவரை விசிட் பண்ணாங்களே. லாக் புக் ரெக்கார்டில் இருக்கு. வாரம் தவறாமல் வந்து பார்த்துருவாங்க. இந்த சிச்சுவேஷனில் அவரை எங்கே கொண்டு போயிருக்க முடியும்? நீ வா தம்பி போலாம். அவரை பற்றி பேச பேச மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. We do things by the book, Mr. Whoever you are. இந்த ஃபோல்டரில் இருக்கிற டீட்டெயில்ஸை இந்த ஆர்கனைசேஷன் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் வேலிடேட் பண்ணுவாங்க. நாங்கள் எந்த உயிர் கூடயும் விளையாட மாட்டோம். வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி பேசு. உண்மையை மட்டும் பேசு. நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு தெரியும். But I'm not even sorry. தீனாவோட இருந்த அந்த 5 மாதம் என் வாழ்க்கையிலே கிடைக்காத சந்தோஷம் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த சந்தோஷத்தை மறுபடியும் அனுபவிக்கணும்னு என் மனசு மூளை எல்லாம் ஆசைப்படுது. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அவரை விட்டு கொடுக்க? அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. But it's too late now. உங்க இடத்தை என்னால எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க மனசு வச்சா நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். Did you just hear yourself? நீ என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? உன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒத்துக்காட்டினா இந்த உலகமே அழிஞ்சிரோடு யாராவது வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னா, ஏன் நீயே சொன்னாலும் பரவாயில்ல அழியட்டோன்னு விட்டுருவேன். இதுக்கு முன்னாடி நான் வேற மாதிரி இருந்தேன். ஆனா இப்போ என் குழந்தைக்காக ஒரு நல்ல வழியில போகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். லிசன், நான் ஒரு சாதாரண பொண்ணு. என் புருஷனை ஷேர் பண்ணணும்னு நீ சொன்னதுக்கே உன் முடிய பிடிச்சி 4 அரை விடணும்னு எனக்கு தோணுது. அந்த பொறாமையை விட எனக்கு படிப்பறிவு அதிகமா இருக்கு. So I'm not going to do that. But please don't ever make me do that. தீனா தான் என் பிள்ளைக்கு அப்பா. யாராலும் மறுக்க முடியாது. Is it? போய் செக் பண்ணு. இந்த 5 மாசத்துல என்னெல்லாமோ நடந்திருக்கலாம். நீ பிரெக்னன்ட்டா இருக்கிறதே பொய்யா இருக்கலாம். ஏன்
நீயே பொய்யா இருக்கலாம். இந்த உண்மையை யாரும் மாத்த முடியாது. Dheena is mine too. என்னமா பண்றீங்க? நிறுத்துங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் சொன்னதை நீ கேட்டியா? இன்னைக்கு 160வது நாள். என்ன அப்படி கூப்பிடாத. உனக்கு கொஞ்சமாவது குடும்பத்து மேல பொறுப்பு இருந்திருந்தா இந்த நிமிஷம் உங்க அப்பா வீட்டுல இருந்திருப்பாரு. உனக்கு எங்கடா அதெல்லாம்? அம்மா, காணா போனது என்னோட அப்பா. நான் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவர்தான். நான் தேடாம இருப்பேனா? பாருங்கம்மா, என்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா கண்டுபிடிக்க முடியல. என்னமோ நானே மறைச்சு வச்சுட்டு விட மாட்டேன்னு சொல்ற மாதிரில இருக்கு. அவர் எதனால வீட்டை விட்டு போனாருன்னு நமக்கு தெரியாது. திரும்பி வரக்கூடாதுன்னு அவரே முடிவு பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு நான் இப்படிமா பொறுப்பாவேன்? என்னடா சொல்ல வர? அவர் வேணும்னு தான் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு நீ நினைக்கிறியா? என்ன வேற எப்படி யோசிக்க சொல்றீங்க? ஓ, அப்போ இந்த எண்ணத்துல தான் இவ்வளவு நாளா உங்க அப்பா நீ தேடாம இருக்கியா? நல்ல புள்ளடா நீ. பரவாயில்ல, இனிமே நீ எதுவும் செய்யாத. ஏன் புருஷன் நானே தேடிக்கிறேன். அம்மா, உங்க மேல சத்தியமா சொல்றேம்மா, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா வீட்டுக்கு வந்துடுவாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா நல்லவருடா. அவரை பத்தி அப்படி பேசாத. சரி, உன்னை கையை எடுத்து கூப்பிட்டு கேட்கறேன்டா. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வீட்டை கூட்டிட்டு வந்துடுறா. இப்படி பேசாதீங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா வீட்டுக்கு வந்துடுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அப்பாவோட கேஸ் விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசினேன். அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பணம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். சன்மானம் இருக்குன்னு தெரிஞ்சா அப்பாவை பார்த்த யாராவது வந்து நிச்சயமா போலீஸ்ட தகவல் கொடுப்பாங்க. நம்புங்கம்மா. அப்பா கிடைச்சிருவாங்க இல்லப்பா? சரி 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 சரி. போட்டோம் குட்டி பார்க்க கொஞ்சம் நச்சுன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு உள்ள விட்டா நீ எனக்கே ஆட்டம் காட்டுறியா? ஒழுங்கா காசை வச்சுட்டு போ. ஏய், இருந்தா கொடுக்க மாட்டேனா? ஏய், கொடுக்க மாட்டேடி, எனக்கு நல்லா தெரியும். இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கியே, உன்னை நான் கவனிக்கலன்னு நினைக்கிறியா? இந்த காசு இல்ல. போக்கர்ல நீ வேணா தில்லாலங்கடியா இருக்கலாம். அந்த ஸ்கூலுக்கு நான் தாண்டி பிரின்சிபல். ஒழுங்கா காசை வச்சுட்டு போ. அப்போ காசு இல்லன்னு சொல்றேன்ல. எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா ஒன்னும் தைரியமா உட்கார்ந்து எண்ணிட்டு இருக்கல, இத கூட. ஏய், காசு இல்ல, விடு. சொன்னா கேட்க மாட்டல. எப்படி காசு எடுக்கிறேன்னு பாரு. ஏய், கிட்ட வந்தே சொருகிடுவேன். வேணா, சொன்னா கேளு. ஏய், சொல்றேன், வேணா. டேய், எங்கடா இருக்கீங்க? 5 மாசமா உன வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கேன். என் காசுக்காக இல்லை, என் தன்மானத்துக்காக. எவன்கிட்டயோ என்னை கத்தியை காட்டி மிரட்டினு பீத்துனல, அப்பல இருந்து எவனும் என்னை மதிக்க மாட்டான். நீ எப்ப என்கிட்ட மாட்டுவ, உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மாட்டிக்கிட்ட. போலாமா? டேய், புடிங்கடா.
நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, இவங்களுக்கு பயந்து தான் அந்த $100,000 மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணேன். யாரா நீ? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். கிளம்பு. போக மாட்டேன். என்ன பண்ண? இவ வயிற்றுல என் பிள்ளை வளருது, விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை? உங்களுக்கு பணம் கொடுக்கணும் தானே? என்ன இப்போதைக்கு இதை வச்சுக்க. கூடிய சீக்கிரம் முழு கணக்கை செட்டில் பண்ணுறேன். இதுக்கப்புறமா அவளை நீ டிஸ்டர்ப் பண்ண, உன் லெவலுக்கு இறங்கி நான் செய்வேன். லவ் பேர்ட்ஸ் வாங்கடா. குட் மார்னிங். ஏய், நீ எப்போ வந்த? 1 மணி நேரமாச்சு. அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ண சொன்னாங்க. அதான் விக்ரம்னு ஒரு பலியாடு உன் காலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அவனை கல்யாணம் பண்ணுறது வாழ்க்கை கொடுக்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு நான் விரும்புகிறவன் தான் எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறது இட்ஸ் ஷியர் ஸ்டூபிடிட்டி. நான் கிளம்புறேன். இந்த கோபம் இதுதான் அவன் எக்ஸைட். சரி சொல்லு, அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க பிபி அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த் இஸ் ரியலி நாட் குட். இப்படியே போனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடும்னு பயமாக இருக்கு. மருந்து இருக்குல்ல, இப்போதைக்கு மருந்து மட்டும் தான் அம்மா குணப்படுத்த முடியும். ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடு. இப்போ என்னால் அதை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தேவை அவங்களோட ஹஸ்பண்ட். அவரை பார்த்தா எல்லாம் சரியாயிடும். எப்படியாவது அவரை வீட்டுக்கு கொண்டு வர பாருங்க. இல்லைன்னா டிப்ரெஷனால அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். வேற ஆப்ஷன் இருந்தா கூட. உங்களால் அவங்களை பார்த்துக்க முடியலன்னா வானவிலுக்கு அனுப்புவீங்க. ஏன் பேக் பண்ணி ஒரே மேல அனுப்புறதுக்கா? என்ன தைரியம் இருந்தா அரண்மனை மாதிரி வீட்டை விட்டுட்டு அம்மாவை அங்க அனுப்ப சொல்லுவேன். இதை நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. மறந்துட்டீங்க. தீனா, தீனா இங்க வாங்க. என்னாச்சு? தீனா, கேசவன் ஃபைல்ல இருக்கிற இந்த சிக்னேச்சர் வந்து உங்க ஃபைலும் மைதிலி ஃபைலும் இல்ல. பாருங்க. புரியல. நான் தான் உங்க ஃபார்மை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதுல டிஸ்சார்ஜ் ஆத்தரைஸ் பண்ணவங்க இனிஷியலை மட்டும் தான் போட்டிருக்காங்க. லைக் தட். அப்படின்னா கேசவனோட ஃபார்ம்ல மட்டும் தான் ஃபுல் நேம் இருக்குது. மீரா. எம் ஃபார் மீரா. ஐ திங்க் அவங்க ஏதோ ஒரு ஃபார்ம்ல தப்பா ஃபுல் சிக்னேச்சர் போட்டிருக்கிறத ரியலைஸ் பண்ணிருக்கலாம். அதனால தான் எல்லா ஃபார்மையும் திருட ட்ரை பண்ணிருக்காங்க. Are you very sure?
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கேசவன் ஃபார்ம்ல இருக்க சிக்னேச்சர் உங்க ஃபார்ம்ல இல்ல. அப்ப நான் மீராவை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வரும். யா, This is such a breakthrough. Sumi, thanks. Thank you, Sumi. தீனா, அந்த பொண்ணு மைதிலி உங்களை விட 7 வயசு குறைவு. எனக்கு தெரியும், வயசு கோளாறுல என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அப்படி அவன் நிஜமாவே ப்ரெக்னெண்டாக இருந்தால் பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். பட் ஐ நோ நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. விக்ரம், இங்க என்ன பண்ற? எதுவும் பேசாத. I want to show you something. At my count, இந்த 2 வயரையும் நீ கனெக்ட் பண்ணு. விக்ரம், 1 2 3. என்னது? உன் ரிசர்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல. ஸோ will you marry me now, மீரா? விக்ரம், எங்க வந்து என்ன கேட்குற? இதை நான் வேலை செய்கிற இடம், இங்கே வரக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஏய், உனக்கு சயின்ஸ் பிடிக்கும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நான் பண்ணேன். எஸ்ன்னு சொல்லு மீரா. சயின்ஸில் கூட எனக்கு கெமிஸ்ட்ரி தான் பிடிக்கும், ஃபிசிக்ஸ் இல்லை. இது கூட உனக்கு தெரியல. உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன்? ஜஸ்ட் லீவ். மீரா, அப்போ நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? அதான் 100,000 கிடச்சிருச்சுல. நான் சொன்ன எதுவுமே நம்பாத. வீட்டுக்கு போ. எவனா நீங்களா? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. ஏதோ பெருசா தப்பு நடக்குது. எங்களை அடைச்சு வச்சு என்னால செய்றீங்க? புனிதமான ஒரு இடத்துல ஒரு புழு வந்து எல்லாத்தையும் புரட்டி போடுதான். செய்தி வந்துச்சு. உன்னை நசுக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் எடுக்காது. ஆனா எனக்கு நீ வேணும். ஆம்பளையா இருந்தா முன்னாடி வந்து சொல்றா. அதை நீ சொல்லக்கூடாது. காசை பார்த்ததும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எங்க போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாம வந்த தலையை கொடுத்தல, அதை நீ சொல்லக்கூடாது. டேய், என்ன ஆச்சு? சொல்லுடா, என்னாச்சு? நமக்கா காத்திருந்தேன். அந்த நேரத்தில் யாரோ என்னை அடிச்சு போட்டு டோர்ச்சர் பண்ற மாதிரி ஒரு கனவு. ஆனா I wasn't sleeping. அது ஒரு மாதிரி ஒரு விஷன் அப்படின்னு சொல்லுவேன். எஸ். ஏய், இப்படி முடிக்காதடா. நான் பார்க்கறது கனவா என்னன்னு எனக்கே தெரியல. இப்போ இது நிறைய தடவை நடந்திருக்கு. I keep seeing things which are so familiar. Dheena. ஹாய் கேசிகன். நிஜமா நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? இல்லை, ஐம் சாரி. தீனா உன்னை பற்றி சொல்லும்போது எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? மீரா யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? நான் ஷார்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அது ஒரு நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு நியூரோ சர்ஜனை பற்றி ரிசர்ச் பண்ணி சொன்னான். அவங்க பேர் மீரா சந்திரமோகன். அவங்க ஒரு நேஷ்னல் அத்லீட்க்கு தப்பாக பிரெயின் சர்ஜரி செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. அந்த அத்லீட் செத்தே போயிட்டான்.
அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் லாசூட் டேமேஜஸ் அது இதுன்னு ரொம்ப பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. நாம தேடுற ஆள் இவங்க தானே, என்ன நிச்சயம்? அவங்க பேர் மீராவா இருக்கறனால இவங்க தான் நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா? Kiswan, was there a picture or something? ஆமாம், ஒரு ஆர்டிக்கலே இருக்கு. ஓ மை காட், எனக்கு இவங்களுக்கு தெரியும். நான் வாணிஸ்ரீ ஆண்டியோட சேர்ந்து ஒரு ஹோமுக்கு போயிருந்தேன், அந்த வானவில் ஹோம். இவங்க அங்கே தான் வேலை செய்கிறாங்க. You know how rude she was to us? Dheena. Oh my. Hey, Maithili. Maithili. Dheena, Maithili is not in a stable situation now. 2 நாள் அவங்க என்ன நல்லா ரெஸ்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க அவங்க பக்கத்திலே இருந்து அவங்கள பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹலோ, யார்கிட்ட எடுத்தீங்க இதை? என்னாச்சு அங்கிள்? ஏன் இப்படி? வழி தவறி வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உங்களை கடைசி வரைக்கும் பார்க்காமலே செத்து போயிடுவான்னு பயந்துட்டாங்க. நீங்க யாரு தம்பி? இவர் எப்படி உங்க கூட? நான் ஒரு ஃபுட் டெலிவரி டிரைவராக வேலை செய்கிறேன் ஆண்டி. என் வண்டியில் இருந்த சாப்பாடை இவர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு சரியான பதிலை விட்டுன்னு வரல. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு. பாக்கெட்டில் செக் பண்ணால் இந்த வீட்டு அட்ரஸ் இருந்தது. அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இவர் காணாம போய் ரொம்ப நாளாச்சு தம்பி. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிய புண்ணியம் இல்லை. இத்தனை மாசம் கழிச்சு கடைசியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல ஆண்டி, நான் பண்ணது சின்ன விஷயம் தான். ஒரு பத்திரமா பார்த்துக்கோங்க, தனியாக எங்கேயும் வெளியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. என் பையனை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது பண உதவி. சேரன், சேச்சே, நான் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு வரல ஆண்டி. அவரை பத்திரமா சேர்க்கணும்னு நினைச்சாதான். சரி, நான் வரேன் ஆண்டி. ரொம்ப நன்றி தம்பி. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி. வாங்க, நம்ம வீடுதான். சேரன், சேரன், அப்பா வந்திருக்கார் பாருடா. எப்படி பாருக்கீங்க? இதனால எங்க இருந்தீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு?
சேரா, அவருக்கு உன் மேல இன்னும் கோவம் போல இருக்குப்பா. ஆனா ஒண்ணு கவனிச்சியா, அவருக்கு பழைய ஞாபகம் இன்னும் இருக்கு. நீ ஒன்றும் வருத்தப்படாத. அவர் இல்லாதப்ப நீ எவ்வளோ கவலைப்பட்டேன்னு அம்மா எடுத்து சொல்றேன். ஐயோ, ஓகே. ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு? என்ன பிரச்சனை? சுமி, நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக கேள்வி இருக்கேன். மைதிலி ஹாஸ்பிட்டலில் இருக்கா? She has a heart condition. So doctor அவ கூட ஒரு ஆள் இருந்து அவளை பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு வேற யாரும் இல்லை. அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இன்னும் உங்களை நம்புறேன்னு அன்னைக்கு தான் சொன்னேன். இருந்தும் என்கிட்ட வந்து இதை உங்களால கேட்க முடியுதுன்னா did you really have something with her? அது உங்க குழந்தையா? சொல்லுங்க. ஏன் அப்படி பண்றீங்க? அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு உங்களை விட்டு வேற யாருமே இல்லை. I still love you, Sumi. Still? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, நான் பழசு. இனிமே எனக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. நானும் என் பொண்ணும் இங்க இருந்து போயிடுறோம். அவளை இங்க கூட்டிட்டு வந்து பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கோங்க. சுமி எங்க? சுமி நான் சொல்றதுக்கு சுமி ப்ளீஸ் தொடாதீங்க. நீனும் இம்பார்ட்டன்ட். சுமி நான் சொல்றது. I said stop it. ஐயோ, தீனா, உங்க கழுத்துல there's a barcode. மோப்பம் பிடிக்கணும்னு நினைக்கிற நாயோட மூக்கில குத்துற வேண்டானா நீ மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆமா, இங்க தப்பு நடக்குது. உன் புரிதலுக்கு அப்பாற்பட்ட தப்பு. அந்த தப்பை செய்யறவனோ நான் தான்டா.
நான் தான். என்ன செய்ய போறேன்? வெளியே போய் சொல்ல போறியா? உன்னை வெளியே விட்டாதானடா நீ போய் சொல்லுங்க. அதையும் தாண்டி நீ போனா நீ உயிரோட இருந்தாதான் இதை போய் வெளி உலகத்துக்கு சொல்ல முடியும். இப்ப எப்படி ஒரே நிமிஷத்துல உயிர் எடுக்கிறேன்னு பாரு. மீரா, சீட்டுக்கட்டில் கோட்டை கட்டலாம், மூச்சு அடக்கணும். ஒரு பெருமூச்சு கோட்டையே அழிச்சிடும். உள்ளே இழுத்தாலும் சரி, வெளியே விட்டாலும் சரி. தீனா சுவாசிப்பானா?